இருக்காங்க. என்ன திரும்பவும் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாய் மேம். என்ன மேம் இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டீங்க? ஹாய்மா, சும்மா வெளியே நல்லா இருந்தது, அதான் அப்படியே இங்க உட்காந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா மேம், நைட் நல்லா தூங்குனீங்களா? சாரி, நேத்து ஃபுல்லா தீரு கூட ஓவரா சுத்தினேனா, ரொம்ப டயர்டா இருந்தது, தூங்கிட்டேன். சாரி. இதுக்கு எதுக்கு சாரி? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் தூங்கிட்டேன். ஓ ஓகேவா? உங்களுக்கு இடம்லாம் செட் ஆயிடுச்சுல? நேத்து நீங்க மட்டும் என்ன பார்க்கலனா இன்னைக்கு நான் என்ன நிலைமையில இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்குன்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்திருக்கு. அது போதும். கண்டிப்பா இனி என் வாழ்க்கையில முட்டி மோதியாவது சமாளிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருவேன். ஐயய்ய, நீங்க இப்பவே ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் அது புரியல. முகம் மட்டும்தான் அழகுன்னு நினைக்கிறவங்கட்ட இதெல்லாம் ஒரு அழகே இல்லடா. திறமை, தன்னம்பிக்கை, முயற்சி, இத வச்சிருக்கிறது தான் உண்மையான அழகுன்னு புரிய வைங்க. புரிய வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. உங்க வளர்ச்சியை பார்த்து தானா புரிஞ்சுக்குவாங்க. அழகா பேசுற, உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி. ஆமா, உங்க 2 பேத்துக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் தான், ஆனா வீட்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓ, ஆனா நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவே தேடி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் ஒவ்வொரு ஆளோட லக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்ம லைஃப் பார்ட்னர் அமைறதும் கடவுள் கொடுத்த வரம் தான். ஆமா ஆமா, எங்களுக்கு கடவுள் கொஞ்சம் பெஸ்டா தான் வரம் கொடுத்திருக்காரு. உண்மைதாமா. ஆமா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஊருக்கு போனோன்னா உங்க அப்பா அம்மாட்ட எப்படி பேசுறதுனா? சாச்சா, அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, நானா போய் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட பேசுவேன். என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டு வெளியே உக்காந்தாவது என்னை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்ச தயாரா இருக்கேன். இனி இருக்கிற காலம் ஃபுல்லா அவங்களுக்காக, எங்க அப்பா அம்மாக்காக மட்டும் வாழணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா வாழ்ந்து காமிப்பேன். ஓகேங்க, நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இப்பவும் இதே நம்பிக்கையில இருங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. நாமலாம் சாதிக்க பிறந்தவங்க. உண்மைதாமா. சரி வாங்க, திருக்கிட்ட சொல்லி வெளியே எங்கேயாவது போலாம். இல்லம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒருத்தி இருக்கிறதா நீங்க நினைக்கவே வேணாம். ஜாலியா நீங்க 2 பேர் மட்டும் ட்ரிப் வந்திருக்கீங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு எனக்கு தங்குறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அது போதும். நான் இருந்துக்கிறேன். போ போ, நீ உன் வீட்டுக்கார பாரு. ஐயோ இருக்கட்டும், நீங்களும் வாங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். இல்லம்மா, புரிஞ்சுக்கோ, நீங்க போயிட்டு வாங்க. கிளம்பு. நேத்து நைட்டும் நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தனியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் கூடயே ஸ்டே பண்ணிட்டேன். போ, இப்பவாது போய் உன் ஹஸ்பண்ட பாரு. சரிங்க மேடம். மேடம்லாம் வேணாம், சும்மா என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. ஐயோ, நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டேன். இன்னும் காலேஜ் தான் படிக்கேன். கண்டிப்பா என்னை விட உங்களுக்கு 2-3 வயசு கூட தான் இருக்கும். இருக்கட்டும், அதுக்காக என்ன மேடம் மேடம் சொல்லுவியா? சும்மா பேர் சொல்லி கூப்பிடு. ஐயோ, கூப்பிடு. ஓகே கவிதா. நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஓகே, சரி சரி, ஏதாவது வேணும்னா எங்க கிட்ட கேளுங்க. சரிம்மா, நீ போ. கண்ணா, லோடு வந்துருச்சா? வந்துருச்சு திரு. அது காலையில 10 மணிக்கே வந்துருச்சு. ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணிட்டேல? அதெல்லாம் பண்ணியாச்சுடா. எல்லா வேலையும் முடிஞ்சது. ஏய் சூப்பர்ரா கண்ணா, ரொம்ப நன்றிடா. எனக்காக உன் வேலையை விட்டுட்டு இத பாத்துக்கிறியே. என்னடா புதுசா நன்றி எல்லாம் சொல்ற? இது உன் சொந்த வேலை, இத அப்படியே விட முடியுமா? சரி சரி, நீ அங்க என்ன பண்ற? 3 நாளா போன் கூட பண்ண மாட்டேங்கிற, சும்மா ஜாலி போல. டேய் டேய், நீ வேற ஏன்டா? ஏய் சும்மா சொல்றா. என்ன சொல்லணும்? உன் தங்கச்சி பக்கத்துலதான் இருக்கா, ஏதாவது சொல்லவா? ஐயோ வேண்டாம்ப்பா, போன் போட்டதுக்கே திட்டுவா. சரி சரி வச்சிடுறேன். பாரா, எனக்கு கூட பயப்பட மாட்ட. தங்கச்சின்னு அவ்வளவு பயம். என்னடா பண்ண? தங்கச்சிக்கு பயப்படாத எந்த அண்ணன் இருக்கான்? சரிதான். சரிடா கண்ணா, நீ கிளம்பு. இனி நாளைக்கு வந்து இந்த மாதிரி பாத்துக்கோ. இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 6 மணிக்கு டக்கா கிளம்பிடுறேன். ஏண்டா, வேலையெல்லாம் முடிஞ்சது? டேய், காலேஜ் விடுற டைம்டா. இந்த டைம் ஐஸ்கிரீம் நல்லா மூவ் ஆகும். ஓஹோ, நந்தினி இங்க வர சொல்லிருக்க. எப்போரா? ஆமா ஆமா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதாங்கோ. சரி சரி, பாத்துட்டு கடையை நல்லா பூட்டிட்டு கிளம்பு. ஓகேடா, வச்சிட்டா. ஏய், தங்கச்சிய கேட்டேன்னு சொல்லு. எனக்கு எப்ப பாரு அவகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆசையாடா? என்னடா பண்ண? வாசு கிட்ட 2 பேச்சு வாங்கினா அந்த பொழுது கொஞ்சம் நல்லா தான் போகுது. ஓ அப்படியா? இதோ இதோ இப்பவே சொல்லிடுறேன். இனி டெய்லி நீ கேட்காமே கிடைக்கும்டா. டேய் டேய், ஏதாவது சொல்லி தொலைச்சிடாத. அப்புறம் நேரம் காலம் தெரியாம நான் டெய்லி திட்டு வாங்கணும். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்றேன், நீ வாசு கிட்ட சொல்லு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரிடா கண்ணா, பாத்து இரு. நான் வச்சுட்டுமா? சரிடா.
என்ன என் நந்துமாவை இன்னும் காணோம். காலேஜ் முடிஞ்சதும் வாரேன்னா வந்துருவாளா இல்ல போன் பண்ணுவோமா? வேண்டாம் வேண்டாம், போன் போட்டா கண்ட மணிக்கு திட்டுவா. எல்லாத்தையும் திட்டுவாங்கிறதே நம்ம பொழப்பா போச்சு. ஹலோ, உள்ள வரலாமா? வாங்க வாங்க, வர்றதுக்கு தானே கடையை திறந்து வச்சிருக்கோம். ஓ அப்படிங்களா? யார் இது? சொல்லுங்க, என்ன வேணும்? அது சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஹலோ, என்னங்க ஐஸ்கிரீம் கடையில வந்து என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? ஐஸ்கிரீம் தான் இருக்கும். அது இருக்கும். என்ன ஃப்ளேவர் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு உங்கள மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வேணும். என்னங்க சொல்றீங்க? என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்க. அதாங்க உங்கள மாதிரி மாம்பழ கலர்ல. ஓகே ஓகே, மேங்கோ ஃப்ளேவர் கொடுங்க. நந்தினி கேட்டியா? உன் கண்ணா மேங்கோ ஆயிட்டான். மேங்கோ ஃப்ளேவர். சாரிங்க, ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. நீங்க வேற ஏதாவது கேளுங்கனே. வேற? ஐயோ, நீங்க பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்கீங்க, அதனால எனக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும். ஐயய்ய, என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க. எதுக்கு மேங்கோ? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பெரியவங்கள கூட்டிட்டு வந்து பேசவா? ஐயோ, அவ கல்யாணத்துக்கே தயாராயிட்டா. டேய் கண்ணா, நான் வந்திருக்கிறது கூட தெரியாம அவகிட்ட அப்படி என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நீ மேங்கோவா? இருடா இருடா, இன்னைக்கு உன ஜூஸ் போடுறேன். சொல்லு மேங்கோ, பெரியவங்கள கூட்டிட்டு வரட்டா? கூட்டிட்டு வா. யார கூட்டிட்டு வந்தாலும் ஐஸ்கிரீம் கொடுப்பேன். கூட்டிட்டு வா. அதெல்லாம் ஓகே மேங்கோ, ஆனா எனக்கு மேங்கோ தான் வேணும். கிடைக்குமா? நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வாங்க, கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு வந்தா கிடைக்குமா? டேய் கண்ணா, என்னடா பண்ற? இன்னைக்கு இருடா, உன்னை வச்சுக்கிறேன். சொல்லு மேங்கோ. கிடைக்குங்க, வாங்க. ஐயோ, நிஜமாவா? நாளைக்கு வந்தா இந்த மேங்கோ கிடைக்குமா? நாளைக்கு இல்ல, நீங்க எப்ப வந்தாலும் மேங்கோ கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இல்ல. ஓகேவா? இப்போ நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே, ஆனா கிளம்ப சொல்லாத. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். இங்கேயே இருக்க போறாளா? புரியலையே. இந்தாமா, நாளைக்கு ஓ மேங்கோ கிடைக்கும். இன்னைக்கு கிளம்பு. நாளைக்கு மேங்கோ கிடைக்குமா? படுபாவி. நானா நந்துமா? நீ எப்பமா வந்த? இப்பதான் கண்ணு தெரியுதோ? ஹே மேங்கோ, நான் நந்து கிடையாது, என் பேரு மலர். மலரா? நீ என்னமோ இருந்துட்டு போ. ஐயோ, என் நந்து முறைக்கிறாளே. என்னடா? ஹே மேங்கோ, நான் மலர், என்ன மலர்மான்னு சொல்லு. ஐயோ, நீ வேற ஊட ஊட பேசி உயிரை வாங்காத. ஹே மலர்மா. மலர்மாவா? அடப்பாவி. ஐயோ, மலர்மானா சொன்னேன். சுத்தம். இன்னைக்கு அவ்வளவுதான், முறைக்க வேற செய்யறா. ஐயோ மேங்கோ, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன மலர்மான்னு கூப்பிட்டுட்ட. ஐ அம் ஹாப்பி. ஏய், ஊட ஊட பேசி கொல்லாதமா. நான் என் நந்துமாவை கூப்பிட்டேன். யார் அந்த நந்துமா? ஏய் நந்தினி, நீயா? நீயாவா? இந்த பொண்ணு நந்தினிக்கு தெரிஞ்சவளா? சரியா போச்சு, சும்மாவே பேயாட்டம் ஆடுவா. இதுல தெரிஞ்ச பொண்ணு வேற. இனி ஸ்பெஷலா ஆடுவா. ஹே நந்தினி, நீ என்ன இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? ஐஸ்கிரீம் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆனா இந்த மேங்கோவை பத்தி நீ சொன்னதே இல்ல. உன் ஃப்ரெண்டா இல்ல உன்னோட அண்ணாவா? அண்ணா இல்ல ஃப்ரெண்டு. அதுவும் என்னோட கண்ணா. உன்னோட கண்ணாவா? சரி இருக்கட்டும். ஆனா இன்னையில இருந்து அது ஏன் மேங்கோ. எனக்கு உன் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. முத பார்வையிலே இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஃபீல நான் அனுபவிச்சதே இல்ல. எனக்கு இந்த மேங்கோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நந்தினி, உன் ஃப்ரெண்ட்ட சொல்லு. பிடிச்சிருக்கா? ஏய், என்ன பேசிட்டு இருக்கா? அதுவும் என் நந்த மாட்டேவோம். உன்கிட்ட தான் ஐஸ்கிரீம் இல்லைன்னு சொன்னேல, கிளம்பு. என்ன மேங்கோ, இவ்வளவு நேரம் அழகா பேசின, ஆள் வந்ததும் வரட்ட. ஓகே ஓகே, நாளைக்கு வாரேன். 2 பேரும் தனியா பேசலாம். சூப்பர் போ. ஏய், இங்க பாரு, இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது. கிளம்பு, நீ முத கிளம்பு. பாருடி, இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசலாம். என்ன பார்த்ததும் கிளம்பு கிளம்புன்னு அவளை வரட்டான். நடிக்கிறாண்டி. ஆமா ஆமா, இவனை இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, ஏதாவது இவனை பண்ணணும். ஏதாவது ஐடியா கொடு. ஐடியாவா? இவனை கடைக்குள்ள வச்சு நம்ம வெளியே கூட கூட்டிட்டு போயிருவோமா? பூட்டலாம். ஆனா அந்த மலரை உள்ள விட்டுட்டா இல்ல வெளியே கூட்டிட்டு போயா? ஏண்டி? ஏதா இருந்தாலும் தெளிவா பேசு. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை கொன்றலாம்னு தோணுது. சொல்லு, கொன்றலாமா?
கொன்றலாம். ஆனா இது என்னோட அண்ணன் கடை. என் அண்ணன் கடையில எப்படி வெளியே கூட்டிட்டு போய் கொன்றலாமா? அடிப்பாவி, என் கண்ணாவிட உன் அண்ணன் கடை முக்கியமா போச்சா? கொஞ்சம் முக்கியம்தான். சரி சரி முறைக்காத, உன் கண்ணாட்ட பேசுவோம் பொறு. ஏய் பேசுவோங்கிறேல இரு, இப்ப கேட்டேன். உனக்கு நந்துமா முக்கியமா இல்ல மலர்மா முக்கியமானு? எனக்குனே வந்திருக்காங்கப்பா. அவன் தான் என்ன பாடப்படுத்துறானா? இவளும் என்னடி யோசிக்கிற? உங்க மத்தியில ஒரு லவ் கூட பண்ண முடியாது. நீ எல்லாம் கண்ணாட்ட ஒன்னும் லவ்வே சொல்லல. என்னவா லவ் பண்ண முடியாதுன்னு? லவ் சொன்னாதான் லவ் பண்ணணும்னு அர்த்தமா? நான் லவ் சொல்லாமலே கண்ணா எனக்கு மட்டும்தான், யார்கிட்டயும் பேச கூட கூடாது. அவனை அடியே மலர், என்ன நந்தினி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் போலையாவா? ஏய் நீ முத கிளம்பு. என்ன எதுக்கு போக சொல்ற? நான் என் மேங்கோட்ட பேசிட்டு தான் கிளம்புவேன். இங்க பாரு, கடுப்பேத்தாத, ஒழுங்கா கிளம்பு. அத நீ என்ன சொல்றது? என் மேங்கோ சொல்லட்டும். டேய் சொல்லுடா. என்ன டேய்ங்கற அவ்வளவு உரிமையா? இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. என்னோட மேங்கோ உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஓகே? கண்ணா மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம நிக்கிறான். ஐயோ, பேச்சு எங்கெங்கயோ போகுது. இதுக்கு மேலேயே நான் பேசல, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, சொல்லு மேங்கோ. உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் நாளைக்கு வரும்னு சொன்னீல, நாளைக்கு வாங்க, கிளம்புங்க. அட பாவி கண்ணா, நாளைக்கு வாங்கடா. பாருடி இவனே, ரொம்ப பண்றான். சரி சரி கிளம்புங்க. ஓகே மேங்கோ, நான் நாளைக்கு வரமத்துல உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சாக்லேட்? நீங்க இப்ப கிளம்புனா போதும். ஐயோ, சாக்லேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டியா? எனக்கு இது போதும். ஓ மனசுல நான் இருக்கேன். லோ இப்பெல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. வாழ்க்கைக்கு நடுவுல நின்னு கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. போங்கங்க போங்க. இருடா இன்னைக்கு உனக்கு இருக்கு. அவளை போக சொல்ல எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. சரி, நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேக்குற, நான் கிளம்புறேன். போமா. சரி மேங்கோ. கொடுமை, வாரேங்கிற போக மாட்டேங்கிறா. ஹே நந்தினி, உன் கண்ணாட்ட என்னை பத்தி 2-3 வார்த்தை பெருமையா சொல்லு. நாளைக்கு நான் வரமத்துல அவ என்கிட்ட நல்லா பேசணும். ஓகேவா? எப்பவுமே அந்த மேங்கோக்காக இந்த கிளி காத்துக்கிட்டு இருக்கோம். அது மேங்கோ தான், நான் கிளி தான். கண்டிப்பா கொத்திட்டு போயிடுவேன். ஓகேவா மேங்கோ? வாரேன். என்னடி சொல்லிட்டு போறா? இந்த மேங்கோக்காக அந்த கிளி காத்திருக்குமா? ஆமா. ஹே நந்துமா, அவங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பர்ல. சூப்பரா இருக்கும். இப்ப பாரு, நாளைக்கு அவளை அந்த கடையில காலடி கூட எடுத்து வைக்க விட மாட்டான். டேய் கண்ணா. ஐயோ நந்துமா. இன்னைக்கு நீ நொந்தமா? திரு என்னடா இது இப்படி பொத்தி படுத்திருக்கா? அப்படியா தூக்கம் வருது? திரு ஏய் என்னங்க எழுந்துருங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். என்னடா கூப்பிட எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தூக்கம்? சரி தூங்கு. ஐ லவ் யூடா. ஐயோ எப்போடா இப்படி இருக்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கட. ச்சே, நேத்து அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பேசின? பொண்ணுங்கள பெருமையா உன்ன அந்த டைம்ல நான் பார்க்கும் போதுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாடா? ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்டா. அதனாலதான் நீ ஏன் என்ன தேடி வந்த, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என் கழுத்துல தாலி கட்டி உன் சொந்தமாக்கி உன்னுள் ஒருத்தியாக்கி இப்ப வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிறடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. லவ் யூ சோ மச். சரி தூங்கு. ஏய் கை இருட்டு ராஸ்கல், முழிச்சுதா இருக்கியா? உள்ளவா. என்னடா கனவு கண்டுட்டு இருக்கியா? வா. ஏய் நான் வீட்டுக்குள்ளதான்டா இருக்கேன். நான் சொன்னது போர்வைக்குள்ள வா. வா. ஏய் என்னங்க நீங்க தூங்கலையா? நல்லா தூங்கிட்டு இருந்தவன பக்கத்துல வந்து பேசி எழுப்பி விட்டுட்டு இப்ப என்ன நீ வாட்டுக்கு போறது? வா. என்னங்க என்ன இப்பவே இப்படி பொத்தி படுத்திருக்கீங்க? குளிர்தலமா? வாங்க எங்கயாவது வெளியே போயிட்டு வரலாம். இன்னைக்கு வெளியே எந்த வேலையும் இல்ல. ஏன்? நீ உள்ள வா சொல்றேன். என்னங்க உள்ளவான்னு ஏதோ வீட்டுக்குள்ள வர மாதிரி. வாடி. என்னங்க விடுங்க. ஆங்கறேல. ஏய் என்னங்க என்ன இப்படி பண்றீங்க? தூங்கிட்டு இருந்தவன எழுப்பிட்டேல. நீங்க தூங்கவே இல்ல. ஓய் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீதான் என் தலையில எல்லாம் தடை விட்டு முழிக்க வச்சிட்ட. சரி அதுக்கு எனக்கு இப்ப தூக்கம் வரணும். அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். ஆமா தாலாட்டு பாடட்டா? ஐயோ வேணாம், பேசுறத கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல பாட்டு வேறயா? வேண்டாம். ஏய் சரி நம்ம டாக்டர் எங்க?
வெளியே தான் இருக்காங்க. இப்போதான் பேசிட்டு வந்தேன். ஓ, இங்க ரூம்க்கு கூட்டிட்டு வரலையா? கூப்பிட்டேங்க. ஆ, அவங்க தான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்க கூடாது. ஆமால, செய்யாம விட்டுட்டேனே. அடிச்சேனா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன? அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம ரூம்ல தங்க வச்சிருக்க. ஏன்? என்ன ஏன்? நம்ம 2 பேர் மட்டும் தனியா இருக்கணும். நான் அங்க இருந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா நீ என்ன வேலை பாக்குற? ஐயோ, அதுக்காக அவங்க பாவம் இல்லையா? தனியா எப்படி? தனியா பக்கத்துலயே ரூம் இருக்கு, அங்க தங்க வச்சிருக்கலாம்ல. ஆமால, சரி ஓகே. என்ன ஓகே? நேத்து நைட்டு அவங்க தனியா இருப்பாங்கன்னு அவங்க கூட போய் படுத்துக்கிட்ட. அவங்களும் கல்யாணம் முடியாதவங்க. அவங்கள தனியா விட்டுட்டு நாம 2 பேர் மட்டும் எப்படி? அடியே, இதுல மட்டும் நல்ல புத்திசாலித்தனமா இரு. ஆனா புருஷன் மட்டும் பாவம்னு நினைக்காத. நினைச்சேங்க, தோணுச்சு. என்ன? நீங்க பாவம்னு. ஓ, தோணுச்சா? ஆனாலும் இந்த டாக்டர் பாவம்ல, எவ்வளவு ஏமாற்றத்தை தாங்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கம்மி தானே. பேசாம அவங்க கூட படுத்து வாங்கிட்டேன். ஓ, மேடம் ஈக்குவல் பாத்திருக்கீங்க, அதுல நான் கொஞ்சம் கம்மியா இருக்கேன். ஆள பாரு. சரி, இப்ப எதுக்கு 2 பேரும் போர்வைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? அதுவா? ம், அது வந்து 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கோம். ரகசியமா? என்னது? ம், ஏய், அங்கேயே இருந்து பேசணும். பக்கத்துல வந்த என்ன என்ன பண்ணுவ? சொல்லு சொல்லு, என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கம். சரி சொல்லு, எங்க போலாம்? நீயே சொல்லு. மலர் கண்காட்சிக்கு போலாமா இல்ல போட்டிங் போலாமா? ரெண்டுக்குமே கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறேமா. இப்போ எதுக்கு போலாம்? போட்டிங் போலாமா? சரி, கிளம்பு. இப்பவே வா. ஆ, ஓகே. திரு. சொல்லுமா. ஏய், என்னங்க திரு? சொல்லுடி. அது வந்துடா. சொல்லுடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமாண்டா. என்னடா திடீர்னு? நேத்து நீ ரொம்ப அழகா பேசின. ஆனா உண்மையிலே நீ கிரேட்ரா. நான் அப்படி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத. சின்ன பிள்ளையில இருந்து நீ அம்மா கூட இல்ல. அப்புறம் உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் இல்ல. இப்ப எல்லாரும் இருக்காங்க. ஆனா நீ உன் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து தனியாவே தானே வளர்ந்துருக்க. அப்படி இருந்து எப்படா பொண்ணுங்களை பத்தி இப்படி புரிஞ்சு வச்சு அவங்களோட கஷ்டம் வலி வேதனை எல்லாமே தெரிஞ்சு வச்சு எவ்வளவு அழகா பேசுன. நீ ரொம்ப கிரேட்ரா. என்னம்மா, எல்லாத்தையும் கூடயே இந்த பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்ச காலம் எங்க அம்மா என் கூட வாழ்ந்தாலும் அவங்களோட கஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். அவங்க சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததில்ல. புரியும் அப்பையில இருந்தேவும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சீக்கிரம் ஒரு பொண்ணு பெத்து கொடுக்கறேன். அவளை நீ நல்லா பாத்துக்கோ, சரியா? சரிமா. உன்னை பார்த்தா வெளியே எங்கும் கிளம்புற மாதிரி இல்ல. இல்ல இல்ல, எனக்கு இப்படியே உன் கூட இருக்கணும்னு தோணுது. 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்போமா? போட்டிங் அப்புறம் சாப்பாடு, அப்புறம் ஊருக்கு போன் பண்றது, அப்புறம் அப்பனா இப்போ என்ன என்ன என்ன? தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் நூலகம், கவிதை 100,000, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாய். நந்துமா, ஏமா ஏன் இப்படி பாக்குற? என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? நீ மேங்கவா? சொல்லுடா, நீ மேங்கவா? அதை விட அவ கிளியா? சொல்லுடா, கிளியா? எனக்கு எப்படிமா தெரியும்? தெரியாம தான் இவ்வளவு நேரம் அவகிட்ட பல்ல காமிச்சு பேசுனியா? நந்துமா, கூல் கூல். நீ கோபப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ மேங்கோ ஐஸ்கிரீம் கேட்டா, அதத்தான் மேங்கோ மேங்கோன்னு சொல்லிட்டு போறா. டேய் டேய், முட்டாள் முட்டாள். அவ இவ்வளவு நேரம் ஒண்ணு சொன்னாடா, இது மாதிரி உனக்கு புரியல? முட்டாள். நந்துமா, என்னமா சொல்ற? மேங்கோ சொன்னது என்னையா? என்னம்மா சிவானி, நீயும் சிரிக்கிற? அவ ஐஸ்கிரீம் மேங்கோ தாமா கேட்டா. போட போட இடியட். என்ன நந்துமா, இவ்வளவு நேரம் தமிழ்ல திட்டின, இப்போ இங்கிலீஷ்லயா? டேய் டேய், நான் திட்டறதாடா அப்ப பெருசு. உனக்கு என்னடா அவகிட்ட பேச்சு? என்ன நந்துமா, கடையில 4 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியுமா?
அப்பனா நீ பேசுனது சரி. ஆ நான் கரெக்டா தான் பேசினேன். அப்பனா அவ உன்னை மேங்கோ கூப்பிட்டது சரி. அது ஒண்ணு இல்ல, அவ மேங்கோ ஐஸ்கிரீம் கேட்டா, அது இல்லைன்னா என்ன சொல்லன்னு தெரியாம மேங்கோ மேங்கோன்னு என்ன கூட்டிட்டு போயிட்டா. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன நந்துமா, சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? என்னம்மா சிவானி திரும்பவும் சிரிக்கிற? அவ மட்டும் இல்லடா, ஊரே சிரிக்கும். ஒருத்தி உன்னை பிடிச்சிருக்குன்னு உருகி உருகி பேசிட்டு போறா. அது கூட தெரியாம ஐஸ்கிரீமை பத்தி பேசுனாங்க. என்னடா என்ன குழந்தையா நீ? சொல்லடா குழந்தையா? நந்துமா உனக்கு நான் குழந்தை தானே? டேய் இப்படி பாக்குறது சிரிக்கிறத நிறுத்து. குழந்தையும் குழந்தை, நீ குழந்தை இல்லடா வில்லை. நந்துமா எனக்கு ஒண்ணு புரியல. அவ என்கிட்ட மேங்கோ மேங்கோன்னு உருகி உருகி பேசினா, ஆனா அதுக்கு நீ ஏன் கோபப்படுற? அது அது நான் சொல்லு. மாட்னியா? இப்ப என்ன பண்ணுவ? உன் லவ்வ சொல்லு. சொல்லு சொல்லு நந்துமா, நீ ஏன் கோபப்படுற? நான் ஏன் கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொன்னேனா? நான் விளக்கமா சொன்னாதான் உனக்கு புரியுமா? புரியும் கொஞ்சம். சீ வாய மூடா. அப்பனா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட நான் லவ் யூ சொல்லாத வரைக்கும் நீ எவகிட்டனாலும் பேசுவ, இல்ல யாராவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே சொல்லுவ. சொல்லுடா, அப்படித்தானே? வா நந்துமா இப்போ வரைக்கும் நான் ஃப்ரீ தான். நான் இன்னும் கமிட் ஆகல. அது வரைக்கும் யாராவது அப்ளிகேஷன் போட்டா ஏத்துக்கலாம் நந்துமா. டேய் ஓகே ஓகே உடனே ஏத்துக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்டா? டேய் உன்னை அப்பாவி நினைச்சேன். ஆனா நீ பெரிய கல்லனா இருக்கேல. ஓகே ஓகே சரிடா. என்ன நந்துமா கோச்சிட்டு போறியா? நான் ஏன்டா கோச்சிட்டு போனோம்? என்னன்னா நீ இப்படி எல்லாம் பேசிட்டா உடனே உன்கிட்ட நான் லவ் யூ சொல்லிடுவேனா? இங்க பாரு, இன்னொரு தடவை அந்த மலர் இல்ல வேற யார்கிட்ட பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு உன்னை பிடிக்கும். பிடிக்கும்னா கொஞ்சம் பிடிக்கும். அத நீயே பாராட்டிடாத. இனிமேல் யார்கிட்டயாவது பேசுறத பார்த்தா சொல்லு நந்துமா. பார்த்தா பேசுடா, அப்புறம் வச்சுக்கிறேன். என்னன்னா கைவிட்ட மாட்டியே? இல்ல இல்ல கொஞ்சம் பிடிக்கும்னா உன்னை நம்பி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கைவிட்ட மாட்டியே? விட மாட்டேன்டா, எப்பவும் விட மாட்டேன். நான் உன்கிட்ட லவ் யூ சொல்லாம இருக்கலாம். இப்ப நம்ம 2 பேர் வீட்ல பேசிட்டு இருக்காங்களே, திடீர்னு கல்யாணமே வேண்டான்னு நிப்பாட்டினாலும் சரி, சாதனையா அடம் பிடிச்சி யாரையும் கட்டிக்காம என் வீட்ல ஒன்னையே நினைச்சிட்டு இருப்பேனே தவிர யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன். அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்ன தவிர யாரையும் நினைக்க கூடாது. புரிஞ்சதா? தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? ரொம்ப நல்லா புரியுது நந்துமா. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதே போதும். என்னடா என்ன யோசிக்கிற? ஒன்னில நந்துமா, பிறவி பையனை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். மனம் விட்டு உன்னை மட்டும் உன்னோடு பேசிட வேண்டும். நீ கேட்கும் காதலை அள்ளி உன்மேல் நான் பூசிட வேண்டும். நான் காணும் ஒற்றை கனவை உன் காதில் உளறிட வேண்டும். என்னை மீறி உன்னிடம் மயங்கும் என்னை நாம் தடுத்திட கூடாதே. போதும் போதும், நான் இங்க ஒருத்தி நிக்கிறேன். சிவானி என்ன லவ் இதெல்லாம்? அவ்வளவு சண்டை போட்டீங்க கொஞ்ச நேரத்துல 2 பேரும். தங்கச்சி கோபம் இருக்கிற இடத்துலதாம்மா குணம் இருக்கும். நல்லா இருந்தது. இதுக்கு மேல நான் இங்க நிக்கிறது சரியில்லை. நான் கிளம்புறேன். சிவானி இரு வாரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தனியா போக பாதை தெரியும். இல்ல இல்ல வாரேன். அப்புறம் ஃபீல் பண்ணுவ. ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. கிளம்புறேன். நாளைக்கு அந்த மலர் வந்தா பேசுவேன். ஐஸ்கிரீம் வேணுமான்னு பேசணும்லமா. ஓகே ஓகே உன்னை நான் நம்புறேன். ஆனா அதையும் மீறி அவகிட்ட ஏதாவது பேசுன என்ன வந்து கவனிச்சுக்கிடுவ, அவ்வளவுதானா? இதுக்கு மேல நாம நின்னோம் நமக்கு தான் ஒரே ஷையா இருக்கும். அந்துமா நான் வெளியே நிக்கிறேன், நீ வா. ஆவா அடிப்பாவி. சரிதான். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி, நான் தானையா? நீதான், எல்லாமே நீதான் நந்துமா. நீ எப்ப வேணாலும் சொல்லு, இல்ல சொல்லாம கூட இரு. ஆனா ஓ மனசு எனக்கு நல்லா புரிஞ்சது. ஐ லவ் யூ நந்துமா. ஒன்னும் இல்ல, கிளம்பட்டா? வீட்ல போய் ஃபோன் பண்ணுவியா? ம் சரி ஓகே, பாத்து போ. ஓகே பாய். பாய்மா. பூமாரி அடியே. அம்மா என்னடி, என்ன யோசனையில இப்படி உட்காந்துட்டு இருக்க? பையன் இப்பதான் தூங்குறான், நீயும் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு. எனக்கு தூக்கம் வரலாமா? என்னடி
எப்பவும் தம்பி இந்த நேரம் தூங்குற நேரம் தூங்குவேல, தூங்கு கொஞ்ச நேரம். மா என்னம்மா? இல்ல நேத்து அத்தை சொன்னாங்கல்ல தம்பிக்கு காப்பு போடுறத பத்தி. ஆமாமா, அத ஏதோ நீங்க நினைச்சுக்காதீங்கம்மா, அவங்க சும்மா பேசிட்டு போனாங்க. என்னடி? என் பேரனுக்கு நான் செய்ய போறேன், இதுல என்ன இருக்கு? மா என்னடி? எப்படிமா நம்மளால? வேண்டாமா, இதுக்காக அப்புறம் அப்பா கடன் வாங்குறேன் அது இதுன்பாங்க. உங்களால எது முடியுமோ அது மட்டும் செய்யுங்க. இருக்கட்டுமா. என்ன அம்மா ஒரு 3-4 கிராம்ல மோதிரம் எடுத்து போடலாம்னு நினைச்சேன். இது கூட ஒரு பவுன் 1.5 பவுன். குட்டி பையனுக்கு காப்புக்கு எவ்வளவு ஆயிட போகுது? அம்மா பார்த்து செஞ்சிடறேன். மாமா பாத்தீங்களா, அவங்க அப்படி சொன்னாலே நீங்க இப்படிதான் யோசிப்பீங்க. வேண்டாமா, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அதே மாரி அங்க யாராவது கேட்டா நான் பேசிக்கிறேன். நீங்க அப்பாவும் தம்பிக்கு மோதிரம் செய்யணும்னு தானே நினைச்சீங்க, அதையே பண்ணுங்க. இங்க பாரு, அவங்க கேட்டாங்கங்கறதுக்காக இல்ல, உங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? கல்யாண செலவுன்னு நம்ம எதுவுமே பண்ணல. மாமா என்ன பண்ணல? அதான் அப்பா சீட்டு போட்டு வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் உனக்கு நாங்க செய்யற கடமைமா. என்ன கடமை? காசு கொடுத்துதான் பிள்ளைகளை பாத்துக்கணுமா? பூமாரி எனக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம வீட்டு நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12 படிச்சிருக்கேன். அதுக்கு மேல காலேஜ் கூட நம்மளால சேர்க்க முடியாம தான் நான் வீட்டுல இருந்தேன். நீ அப்பாவும் டெய்லி வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டுல இப்படி நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் நீ செலவு பண்ண முடியும். இப்ப நீங்க கடனை வாங்கி தம்பிக்கு செயின் காப்புன்னு போட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வேலை பார்த்து சாப்பிட்டது போக கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கடன்காரனுக்கு தான் கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது. நீங்க மோதிரத்தை போடுங்க, இல்ல பேசாம விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, கல்யாணம் முடிச்சு போனியா, உன் குடும்பம் உன் புருஷன் உன் பிள்ளைன்னு பாத்தியான்னு இரு. எங்க போலப்ப எங்களுக்கு பார்க்க தெரியும். நான் நேத்து நைட்டே உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், அவரும் காப்பு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், இனிமேல் இத பத்தி பேசாத. என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன, நம்ம குடும்பம்னு எங்களை நினைச்சு நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழு, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். என்னம்மா தனித்தனியா பிரிச்சு பேசுற? உனக்கு அப்படி பேசினாலாவது புரியுமான்னு பாக்குறேன். இங்க பாருடி, மிந்தியாவது நானும் உங்க அப்பனும் அந்த சண்டை போட்டுட்டு இருந்தோம், அது உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அப்படிலாம் இல்ல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒண்ணு போல வேலைக்கு போக திரும்ப வர சந்தோஷமா வாழ்றோம். நான் இங்க என்ன பண்றேனோ ஏது பண்றேனோ நீ புலம்பி உன்னோட சந்தோஷத்தை பாழாக்காத. அதுக்காக நான் எப்படிமா எதையும் கண்டுக்காம இருக்க முடியும்? பாத்தீங்களா, எல்லாம் அத்தையால வந்தது. அத்தை பேசாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க காப்பு போடணும்னு நினைச்சிட்டீங்க, அதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? எப்ப அந்த கடனெல்லாம் அடைக்க? இனி நைட்டும் பகலும் வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து சேர்த்து வச்ச காசு தான் இப்ப டெலிவரி வளைகாப்பு எல்லாம் பாத்திருக்கீங்க. இனி 4-5 வருஷம் வேலை பாருங்க, கடன் அடைக்க வசதியா இருக்கும். 4-5 வருஷம் என்ன, 10-20 வருஷம் கூட வேலை பாத்துக்கிறோம். எங்களுக்கு கை கால் தெம்பு இருக்கிற வரைக்கும் எங்களால வேலை பார்க்க முடியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. உன் வீட்டுக்கு போனியா, அங்க எல்லாத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டியா? உன் வீட்டுக்காரும் அத்தை மாமா அவங்க பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா சந்தோஷமா வாழு. அத பாக்குறதா எங்க சந்தோஷம். அத்தை மாமா அத்தையாலதான் இப்ப வந்த வேண இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயாச்சு. இப்ப நாம தான் கஷ்டப்படுறோம். இருக்கட்டும், அங்க வீட்டுக்கு போய் எங்க அத்தைய பாத்துக்கிறேன். என்னடி என்ன பேசுற? அங்க போய் உங்க அத்தைய பாத்துக்குவியா? வாய மூடு. என்ன எங்க பேர பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பிச்சைக்காரங்கள ஆயிட்டோம் நினைச்சிட்டியா? நிறுத்துடி, என் பேரனுக்கு நாங்க செய்யறோம், என்னமா பண்றோம், நீ எதுக்குடி ஊட வந்து பேசுற? அம்மா என்னம்மா? வாய மூடு. இது ஒரு பிரச்சனை, நாங்க உங்க அத்தைட்ட போய் மூஞ்ச காமிப்பியா? அதுக்காக அவங்கள வாய மூடுன்னு. இங்க பாரு, உங்க அத்தைக்காரி குணத்தை பத்தி நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எனக்கு தெரியும். என்னென்ன பேசியிருப்பா, எப்படி அவமானப்படுத்திருப்பா. அவளால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் என் மனசுல எதுவுமே இல்ல. ஏன்னா என்னோட சந்தோஷம் எல்லாம் நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணுங்கிறதான். அதே மாதிரி உன் மாமா வீட்டுக்கு நீ வாழவும் போன. நீ போன கொஞ்ச நாளைக்கு உன்னை பாடாப்படுத்தின உன் அத்தைக்காரி இப்போ உன்ன அப்படி பாத்துக்கிறா. என்னாலே நம்ப முடியல. சாந்தி மதினியா இதுன்னு உங்க அத்தை இந்த அளவுக்கு மாறி இருக்கானா? நீ அதுக்கு அங்க போய் நடந்துகிட்ட விதம் தான் காரணம். அது புரியாம இனிமேல் போய் உங்க அத்தைய கவனிச்சுக்கிடுவியா? ஏண்டி உன் வாழ்க்கைய நீயே பாழாக்கணும்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா, அத்தைட்ட சும்மா என்ன ஏதுன்னு. நீ வாய மூடு. உன் அத்தைட்ட நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம். இப்போ வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஒழுங்கா வாழப்பாரு. அவங்க வீட்டு வாரிச பெத்துட்டோம், நீ அவங்க எல்லாம் நம்ம சொல்றதான் கேட்பாங்கன்னு மண்டையில எதையும் ஏத்திக்காத. அப்புறம் ஓ வாழ்க்கை தான் தலைவலியா வந்து நிக்கும். நல்லா கேட்டுக்கோ. அப்பா அம்மா அங்க கஷ்டப்படுறோம், கடன் வாங்குறோம், அந்த பேச்செல்லாம் பேசாத. எங்களுக்கு எது சந்தோஷம்னா நீ நல்லா வாழணும், அது மட்டும்தான். இவ்வளவு நாள் எப்படி அந்த வீட்டுல குடும்பம் நடத்தினியோ அதே மாதிரி ஒழுங்கா இருந்துக்கோ. இவ்வளவு நாள் உங்க அத்தைய பத்தி ஒரு வார்த்தை பேசாதவ இப்ப போய் எங்க அத்தைய கவனிச்சுக்கிறேன்னு சொல்ற. என்னடி பிள்ளைய பெத்தவன தலையில கிரீடம் ஏறிடுச்சா? மா நான் அப்படியெல்லாம் சொல்லலமா, நீங்களும் நல்லா இருக்கணும் தான். என் குடும்பத்தை எனக்கு பாத்துக்க தெரியும். பிள்ளைய பெத்து வந்தியா, 30 நாள் நல்லபடியா இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு அடுத்து ஓ வீட்டுக்கு போய் ஓ வாழ்க்கைய வாழ்ந்தியான்னு இரு. எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத. உங்க குடும்ப விஷயமா?
அப்ப நான் யாரு? நீ அண்ணன் வீட்டுக்கு மருமக. அவங்களுக்கு நல்ல பிள்ளையா நீ வாழ்ந்தா போதும். இங்க வந்து நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. மா, என்னம்மா இது? நீ நானும் தனித்தனியா பிரிச்சு பேசுற. நான் உன் பிள்ளைமா. உன்னை பத்தி நான் தானே யோசிக்க முடியும், பார்க்க முடியும். அத உன் வாழ்க்கைய பாழாக்கிட்டு பார்க்க கூடாது. எங்க அத்தைகிட்ட போய் பேசிக்கிறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஆமாண்டி, இன்னைக்கு பேசுறேன்ப, நாளைக்கு போய் கேக்குறேன்ப, அப்புறம் சண்டை போட்டேன்ப. இதெல்லாம் தேவை இல்லைங்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. என் வீட்டை நான் பாத்துக்குவேன். என் பேரப்பிள்ளைக்கு செய்யறது எனக்கு சந்தோஷம். அவனுக்காக என் தலை, என் புருஷன் தலையும் அடமானம் வச்சு கூட எதா இருந்தாலும் செய்வோம். நீ எதையும் கேட்காத, புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சது. போய் பேசாம படுத்துங்க. சும்மா வந்துட்டா கஷ்டம் கஷ்டம்னு. கஷ்டத்துக்காக பெத்த பிள்ளைக்கு செய்யாம இருப்பாங்களா யாராவது? உங்களுக்கு செஞ்சு அழகு பாக்குறதா எங்க சந்தோஷம், அத கூட புரிஞ்சுக்காம. அது இது ஒன்ன நல்லா பாத்துக்கிறதா ஏன் சந்தோஷம் உனக்கு புரியலமா? ஓ, என்ன வேணாலும் பேசிட்டு போ. அப்பப்பா, முகத்தை பாரு, சந்தோஷம் பொங்குது. ஏய் சும்மா இரு. இவ்வளவு ஆசை இருக்குல்ல, வேற எதுக்கு கண்ணானாவ தீட்டிக்கிட்டே இருக்க? அது அப்படிதான், கண்ணாவ திட்டுறது, அவன் ரொம்ப இன்னசென்ட்டா முகத்தை வைக்கிறது. அது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிதான். ஹே சிவானி. ராம், நந்தினி, ராம் வந்திருக்கான். திரும்பி பாரு. ஏய் சிவானி. ஐயோ, இவன் என் பேரு சொல்லி கூப்பிட மாத்திரம் மட்டும் அவ்வளவு அழகா இருக்குடி. இவன் திரும்ப திரும்ப கூப்பிடுறதுக்காகவே நான் திரும்பாமையே நிக்கலாம்னு தோணுது. இல்ல, செவிடு நினைச்சிட்டு திரும்ப போயிடுவான். ஏய் சிவானி. ஹே ராம். என்ன பேச்சு? இத்தனை தடவை கூப்பிடுற, கேட்கவே இல்லையா? ஐயோ சாரி ராம், கேட்கல. நானும் நந்தினியும் கொஞ்சம் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதான் சாரி. டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஆமா ராம். என்ன? அது அது இப்போ எக்ஸாம் வருதுல, செமஸ்டர். அதான் அதை எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கலாம்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ். அடிப்பாவி, எப்படி எல்லாம் பேசுறா. ஓ சூப்பர் சூப்பர் சிவானி. சொல்லு ராம், நீயா என்ன தேடி வந்தியா? தேடிலாம் வரல, இந்த டைம் நீங்க தான் இருப்பேன்னு தெரியும், அதான் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு. கேட்டுக்கோடி, என்ன பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தானா? அசத்து. ஹே சிவானி. சொல்லு ராம். இல்ல, என்னோட பாப்பாவை பார்க்கணும்னு சொன்னேல, அதான் நான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ, பார்க்கு கூட்டிட்டு வரலாமா, உன்னால வர முடியுமான்னு கேட்போன்னு பார்த்தேன். ஓ சூப்பர் ராம், நான் வந்துடுறேன். என்ன டைம்? ஈவினிங் ஒரு 5 மணிக்கு. ஓ சூப்பர் சூப்பர், நானும் நந்துமாவும் வந்துடுறோம். ஓ சரி சிவானி, எப்பவும் வீக்கெண்டுனா பாப்பா வெளியே கூட்டிட்டு போவேன், நீயும் பார்க்கணும்னு சொன்னியா, அதான் உன் ஞாபகம் வந்தது, சரி உன்கிட்டயும் சொல்லலாமேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ராம், என்னையே நினைச்சு சொல்ல வந்திருக்கேல. அபிக்குட்டிய பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கூட்டிட்டு வா ராம், நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சிவானி. ஆமா, வீட்டுக்கு போலையா? இல்ல இல்ல, அப்படியே நடைய கட்டுறதா. சரிம்மா, பாத்து போங்க. ஓகே ராம். நான் கிளம்புறேன். எப்படியும் நீங்க இருப்ப, உன்னை பார்த்தலாம் ஒரு எண்ணத்துல வந்தேன், அதே மாதிரியே உன்னை பார்த்துட்டேன். இல்லாட்டி உனக்கு மெசேஜ் தான் பண்ணிருக்க முடியும். ஓ பரவாயில்ல ராம், இப்ப சொன்னா என்ன, ஃப்ரீயா இருந்தா மெசேஜ் கூட பண்ண. சரிம்மா, கிளம்புறேன். சரி ராம். பாத்து போங்க. ஓகே. ஏய் பாத்தியா, எங்க Dress மேட்சா இருக்கல? எங்களுக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை பாத்தியா? உண்மைதான்ப்பா.